படுகொலைக்கு ஈடான படுகொலை. 2வது முறை காந்தி அவர்களை கொண்டு இருக்காங்க. இது பழைய திட்டம், நாங்க அறிமுகப்படுத்தின திட்டம் அல்ல. நாங்க அறிமுகப்படுத்தின திட்டத்துல 4-5 விஷயத்தை சொல்றேன். நாங்க அறிமுகப்படுத்தின திட்டத்துல நாடு முழுவதும் வேலை நடக்கும். இப்ப அப்படி இல்லை. மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பிட்ட பகுதிகளை அறிவிப்பாங்க. அந்த இடத்துல தான் வேலை நடக்கும். 1. 2வது, நாங்க அறிவித்த திட்டத்தில் வேலை கேட்டு வேலை கொடுக்கணும். வேலை கேட்டா வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்காட்டி வேலையின்மை அலவன்ஸ் உண்டு. இப்ப அப்படி இல்லை. வேலை கொடுத்தா தான் நீங்க வேலை கேட்க முடியும். நாங்க அறிவித்தது டிமாண்ட் ட்ரிவன். வேலை கேட்டா கொடுக்கணும். இவங்களது சப்ளை ட்ரிவன். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். வேலை கொடுக்காட்டி, அந்த பகுதியை அறிவிக்காட்டி, வேலை கொடுக்காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. பட்டின் தான் இருக்கணும். 2. 3வது, நாங்க அறிவித்த திட்டத்தில் மத்திய அரசு முழு சம்பளத்துக்கு பொறுப்பு. பொருள்களில் 90% மத்திய அரசுடைய பொறுப்பு, 10% தான் மாநில அரசுடைய பொறுப்பு. இப்ப அப்படி இல்லை. மொத்த செலவில் 60% தான் மத்திய அரசுடைய பொறுப்பு, 40% மாநில அரசுடைய பொறுப்பு. மாநில அரசே ஏற்கனவே பணத்தட்டுப்பாடு, வருவாய் தட்டுப்பாடு, கடன் வாங்குறாங்க. மத்திய அரசுடைய ஒப்புதலோடு கடன் வாங்குறாங்க. 40% மாநில அரசுடைய பொறுப்புன்னா எத்தனை மாநிலங்கள் இதை செய்யும்? என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாநிலம் முழுவதையும் அறிவிச்சிடாத, ஒரு 4 ஜில்லாவை அறிவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்டு முழுவதும் அறிவிக்காதீங்க, ஒரு 2 மாசத்துக்கு அறிவிங்கன்னு சொல்லுவாங்க. மாநில அரசு பெரிய நிதி சுமையை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதனால இது நாங்க அறிவித்த திட்டத்துக்கு நேர் எதிரானது. இது கேரண்டியே கிடையாது. நாங்க அறிவித்த திட்டம் கேரண்டி, உத்தரவாதம். இப்ப யாரு கேரண்டி? மத்திய அரசுக்கும் கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கும் கேரண்டி கிடையாது. இது நாங்க அறிவித்த மகாத்மா காந்தி பெயரால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிதைத்து புதைத்து விட்டார்கள். இது இவங்க சொந்த திட்டம். அதுல வாயில நுழையாத பேரு, யாருக்கும் பொருள் புரியாது. மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம்னா எல்லாருக்கும் புரியும். எல்லா மொழிகளிலையும் அது மொழிபெயர்த்தா மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம். இப்ப என்ன பேரு? BGVBG ராம்ஜி. அதுல ராம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த ராமுக்கு ஆருக்கு ஒரு வார்த்தை, ஏக்கு ஒரு வார்த்தை, எம்முக்கு ஒரு வார்த்தை. அவங்களுக்கே புரியாது. இதுல ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்கள்ல எழுதுறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்தி பேசுற எம்பி, இந்தி மட்டும் தெரிஞ்ச எம்பி மக்கள் இதை படிச்சாங்கன்னா ஒன்னும் படிக்கவே முடியாது. ஆங்கில எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. ஹிந்தி அல்லாத எம்பிக்கள், இந்தி அல்லாத மக்கள் இதை படிக்கலாம், ஆனா புரியாது. VBG ராம்ஜினா யாருக்காவது புரியுதா? எனக்கு தெரியாது. VBG ராம்ஜின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிரதமராக பேசுகிறார். இந்த மோசமான திட்டம், ஆனால் என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால், இந்த திட்டத்தை ரத்து செய்யாதீர்கள். இந்த திட்டம் என்பது காங்கிரஸ் அரசனுடைய, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசனுடைய
தோல்வியுடைய நினைவு சின்னமாக இருக்கும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.